இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு சீனியும் தேவையில்ல, நாட்டு சர்க்கரையும் தேவையில்ல. அவ்வளவு இனிப்பா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஐஸ்கிரீம் செஞ்சிடலாமா? நல்லா பழுத்த சீத்தாப்பழத்தை விதை தனியா சதை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோல சதையை தனியா எடுத்து வச்சுக்கிடுவோம், கடைசியில தேவைப்படும். இது பாக்கெட் பால் தான், நல்ல திக்கான பால். இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச முந்திரி கூட கொஞ்சோல பால் பவுடர் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சு எடுத்துக்கிடுவோம். பால் வச்சிருச்சு, இப்ப அரைச்சு வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம சீத்தாப்பழம் ரெடி பண்ணிடலாம். சீத்தாப்பழம், பெருசம்பழம், கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் பால் ஊற்றி நைஸா அரைச்சுக்கிடுவோம். நைஸா அரைச்சாச்சு, இப்போ மீதி உள்ள பழைய ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சீத்தாப்பழம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். மேலேயும் கொஞ்சம் சீத்தாப்பழம் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சூப்பரா ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்கு.